கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள், அவருடைய கண்கள், யோசித்து பாருங்க, எவ்வளோ அருமையான அவருடைய கண்களுடைய வேலை என்ன தெரியுமா? அவர் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, எல்லா பக்கங்களையும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. 2 பேர் இருக்காங்க உலகத்தில், நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நல்லவங்க லிஸ்ட்டில் நம்ம இருந்தோன்னா நம்மளை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கும்படி அவர் பார்க்குறார். நம்ம செய்கிற நல்ல தான தர்மங்கள், நம்ம செய்கிற நல்ல வேலைகள், நல்ல எண்ணத்தோடு, நல்ல அநேகருக்கு, முக்கால்வாசி எல்லாரோடையும் நல்ல ஒரு உறவு வைத்து கொண்டு இருக்கிறோமா? நல்ல எண்ணங்களோடு இருக்கிறோமா? நல்ல செயல்கள், நற்கிரியைகள் செய்கிறோமா? ஏழை எளியவர்கள் தான தர்மம் செய்கிறோமா? அது எல்லாமே நல்ல காரியங்கள். பாருங்கள், நல்லவங்க தான் செய்வாங்க இதெல்லாம். ஆனால் தீய எண்ணம் உடையவங்க தீய காரியங்களை தான் செய்வாங்க. தீய எண்ணம் எப்படி அவங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. எப்படி ஆண்டவர் வெளிச்சத்தின் தெய்வமாய் வெளிச்சத்தில் இருக்கிறாரோ, அதே போல் இருளில் இருக்கக்கூடியது சாத்தான். அவன் செய்கிற எல்லா வேலைகளும் பாருங்களேன், இருட்டில் தான் இருக்கும், மறைவாக இருக்கும், ஒளிவு மறைவிடத்தில் வச்சு தான் செய்வான். இரவில் தான் திருடர்கள் வருவாங்க பாருங்க. இரவில் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு எதற்கும் வரான். அப்போ அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் உடையவங்க திருடுவாங்க, கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அழிச்சு போட்டுருவாங்க, அழிவுக்கு நேராக காரியங்களை செய்வாங்க. இப்படி செய்கிறவங்க எல்லாருமே தீயோர் தான், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அப்படி உள்ளவங்களையும் ஆண்டவர் கண்கள் பார்க்குது. ஆண்டவருடைய கண்கள் நல்லவங்களை மாத்திரம் பார்த்துட்டு தீயோரை பார்க்கலன்னு இல்லை. தீயோர் செய்கிற அவ்வளோ அட்டகாசங்களையும் அவ்வளோ அநியாயங்களையும் அவருடைய கண்கள் பார்க்குது. அவருடைய கண்கள் தூயமான கண்கள், தூய்மையான கண்கள். அவருடைய கண்களில் இருந்து ஒளி வரும், வெளிச்சம் இருக்குது. அவருடைய கண்களில் இரக்கம் இருக்குது. அவர் தீயோரை பார்த்து, நீ இந்த பக்கம் கொஞ்சம் மாறி வரமாட்டியா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க புத்தியை கொடுத்துருக்கிறார். எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு சிறு குழந்தைகிட்ட போய் சிகரெட் குடிக்கிறது நல்லதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லும். ஒருத்தங்களை அடின்னு அடிக்கிறது நல்லதா? இல்லை. உங்களை அன்பாக மடியில் தூக்கி வச்சு முத்தம் கொஞ்சினா அது நல்லதா? நல்லது அப்படின்வாங்க. எது நல்லது எது கெட்டது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம தான் அதை தேர்ந்தெடுத்துருக்குறோம். நம்ம எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்துட்டோமா, நம்ம பிழைச்சிக்கிட்டோம். கர்த்தருக்கு பிரியமான நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் தீமையை செய்கிறவங்க அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் உள்ளத்துல இருந்து, இன்னைக்கு அங்கே போய் திருடு, இன்னைக்கு நீ ரோட்டில் இருந்தால் தனியாக போயிட்டுருக்காங்கல்ல, அவங்க கழுத்தில் இருக்க செயினை பிடுங்கி எடு, அவங்கள தள்ளி விட்டுரு. வயதான அம்மா ஒருத்தங்க வராங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்தது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போ. இந்த மாதிரி சாத்தான் சொல்லி கொடுக்க அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படி உள்ளவங்க தான் தீயோர். நான் ஆண்டவர் எவ்விடத்தில் இருந்தோம், அவருக்கு மறைவான இடமே இல்லை பாருங்க. நீ ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிருந்து ஏதோ செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காத, உன்னையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிறதையும் அவர் பார்த்துட்ருக்கிறாரு, அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் தீமை செய்கிறவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அவர் சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவர் தூய கண்ணர். அவர் அவர் இடத்துல ஒரு சொட்டு கூட தீமை இல்லை. அவருக்கு தீமை என்னன்னு தெரியும், ஆனால் தீமையே செய்ய முடியாதவரால். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இயேசு. தீமை செய்கிற தெய்வம் இல்லை, அவர் அடித்து கொள்கிற தெய்வம் இல்லை, கையில் காலெல்லாம் கோடாலி கத்தி அப்படியெல்லாம் வச்சிட்டு இருக்கிற தெய்வம் இல்லை. அவர் சாந்தமுள்ள தெய்வம். அவர் அன்பினால் ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய தெய்வம். அன்பு தான் முக்கியம்னு சொல்கிறாரு. அராஜகம் கிடையாது, அடிதடி கிடையாது, துன்பப்படுத்தி கோபப்படுத்தி ஒருத்தங்களை முரட்டாட்டம் பண்ணி நீ இயேசுக்கிட்ட வான்னு சொல்ல மாட்டார். அதனால் இவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் என்னென்னா, அப்படி யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் கர்த்தரை பற்றி சொல்லுவோம், ஆண்டவரை பற்றி பேசுவோம், எங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். அவங்க பிரியப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஓகே, வாங்க வாங்க, நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
அவங்க வரலையா? ஓகே. அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அப்போ ஆண்டவர் அவங்களோட பேசுவார். அப்போ வருவாங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பாருங்கள், கிறிஸ்தவம் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஏதோ ஒரு மாட்டுத்தொலைவில் பிறந்து அவர் ஒரு 33 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தவர். ஆனால் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கி எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த வேதம் மூலமாக அறிந்து கொண்டு அவரையே சேவிக்கிறாங்க. வேறு எந்த ஒரு ரிலிஜனும் இப்படி இடம் பெறல. உலகம் முழுவதிலும் கணக்கெடுத்து பார்த்தா கிறிஸ்தவம் தான் முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டவர்கள் அறியாமையில் இருப்பாங்க, ஆனால் தெரிய வந்துடும். ஒரு நாள் ஆட்டி ஒரு நாள் அவங்களுக்கு அந்த அறிவு வந்துடும், அந்த கண்கள் திறக்கப்படும். இந்த கண்கள் என்ன ஆச்சு? இயேசுடைய கண்கள் திறந்த அளவில் பார்க்குறாரு எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு திறந்த ஒரு வெளிச்சமுள்ள அந்த கண்கள் எல்லாருக்கும் இல்லை. பார்த்தீங்களா? பிசாசு கண்களை குருடாக்கி வச்சிருக்கான்னு வேதம் சொல்லுது. அந்த குருட்டாட்டத்தின் ஆவி எல்லா ஜனங்களையும் குருடாக்கி வச்சிருக்கனால தான் அவங்க பார்க்க முடியல. தெளிந்த ஒரு கண்களோட உண்மையான தெய்வத்தை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவை நம்பி வரும் பொழுது அந்த திரை கிழிக்கப்படுது. அந்த கேட்ராக்ட் மாதிரி கண்ணுக்குள்ளே ஒரு மறைவு இருக்குது பார்த்தீங்களா? உங்களை குருட்டாட்டம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேட்ராக்டு சதையை எடுத்துக்கிற மாதிரி அதை எடுத்து விட்டுட்டோம்னா வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இருளுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாது பாருங்கள். வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் உள்ளவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு பிறந்த டைமில் தான் சொல்லப்பட்டிருந்து. எல்லாம் இருளில் இருந்தாங்க. ஆனால் வெளிச்சமாகிய தெய்வம் இயேசு வந்தார். இயேசு வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் அவங்க இயேசுவை அறிய 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 இவர் தான் மெய்யான இரட்சகர், இவர் தான் மீட்பர். உலகத்தின் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தது கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லி தான் அந்த உலக சரித்திரமே பிரித்து எடுத்தது இயேசு கிறிஸ்து மூலமாக தான். ஏன்னா அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் 100% மனிதன், 100% கடவுள். ஹல்லேலூயா! அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லை. இன்றைக்கி அவர் நல்லோரையும் தீயோரையும் எல்லா இடத்துல இருந்தும் அவர் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் பார்க்கக்கூடியவர். அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நன்மை செய்யணுமோ அதை செய்வார். ஹல்லேலூயா! நன்மையான ஈவுகள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது. நன்மையான எல்லா ஈவும் இன்றைக்கி நன்மைன்னு கிடைச்சது உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீடு கிடச்சிருக்கா, அது ஒரு நன்மை. நல்ல மனைவி கிடச்சிருக்காங்களா, நன்மை. ஒரு கடை வச்சுருக்கிறீங்களா, நன்மை. உங்களுக்கு காசு பணத்துக்கு திண்டாட்டமே இல்லையா, நன்மை. உங்களுக்கு சொத்து சுகம் இருக்கா, நன்மை. நல்லா படிச்சிருக்கீங்களா, நன்மை. பைக் ஓட்ட தெரியுமா, நன்மை. நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்களா, நன்மை. நல்லா படிக்கிறாங்களா, நன்மை. இதெல்லாம் நன்மை தான். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்தானே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா! இந்த நாட்களில் நம்ம அவரிடத்தை நோக்கி பார்ப்போம், நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 34:5 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வசனத்தின்படி, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தத்தாமே எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாகவே வைங்க ராஜா. தீமை எங்களுக்கு வேண்டாம். தீமையை ஒதுக்கி தள்ளுறோம் ராஜா. வேண்டாம், எங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம். உங்கள் நன்மை மாத்திரம் செய்து நன்மையான காரியங்களை உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you friends and God bless you all.